சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்துடைய இடைவேளைக்கு நடுவில் நம்ம அஜித் குமாரோட விடாமுயற்சி படத்துடைய ப்ரீமியர் ஷோவை நம்ம ரஜினிகாந்த் பார்த்துருக்காராம். இதை பார்த்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காரு வாங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரோட வேட்டையன் படமும் இருந்தாலும் சரி மற்றும் விடாமுயற்சி படமாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. முதல்ல லைக்கா வேட்டையன் படத்தை வெளியிட்டாங்க. விடாமுயற்சி படத்தை தள்ளிக்கொண்டே போய் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த விடாமுயற்சி படத்துக்காக அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கு. அதற்கு காரணம் இந்த படம் 2 வருஷம் கழிச்சு அஜித்துக்கு வெளியாகுது. அதனால் அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படம் பிரேக்கிங் டவுன் இந்த படத்தோட அஃபிஷியல் ரீமேக் என்று சொல்லப்பட்டாலும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகம். இப்போ இந்த படத்தோடைய ரிவ்யூஸ் எல்லாம் வந்து கொண்டே இருக்கு. மேலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தை அவர் ப்ரீமியர் ஷோ பார்த்தாராம். படம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே இருந்தும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொண்டு இருக்கு. மேலும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம அஜித் குமார் தரமாக நடிச்சிருக்கிறதாகவும், மேலும் இந்த படம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையை கொண்டதாகவும், அஜித் அவர்கள் இந்த கதையில் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறதாகவும், மகு திருமணியோடைய திரைக்கதை இந்த படத்துக்கு பெரும் பலத்தை சேர்த்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மேலும் படத்தை பார்த்த அனைத்து ரசிகர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸே கொடுக்கலன்னா பார்த்துக்குங்க, அந்தளவுக்கு படம் தரமாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அஜித் நிச்சயமாக நீ சாதிச்சிடடா, உன்னை இந்த மாதிரி பார்க்க தானே நான் எதிர்பார்த்தேன், நிச்சயமாக இது உனக்கு ஒரு தவிர்க்க முடியாத வெற்றி தான். உன்னோட படத்தை நான் இந்த மாதிரி பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல, ஆனால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த திரை உலகினரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்னதான் 7 மணிக்கு இந்த படத்தை ப்ரீமியர் தமிழ்நாட்டில் பண்ணலனாலும் 9 மணி ஷோஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படம் கண்டிப்பாக ஹிஸ்டாரிக் வெற்றி அடையும் என அனைத்து ரசிகர்களாலும் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு அவங்களுடைய சரிவிலிருந்து மீண்டு கொண்டு வரும் படமாக இருக்கும் எனவும் சொல்லப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ப்ரீமியர் ஷோ பார்த்ததுனால கண்டிப்பாக அனைத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகளுடைய ரசிகர்களும் இந்த படத்தை போய் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். நீங்கள் விடாமுயற்சி படத்தை பார்த்தீங்களா இல்லையா? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, போய் பார்க்குறதுக்கான ஒர்த்தான படமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.